இது வரைக்கும் 10-12 வருஷமா நிஜமாவே துளாராசிக்காரங்க நல்லா இல்ல. சும்மா நான் வந்து எல்லாரும் கதை விடலாம். நான் எல்லா வீடியோலும் சொல்லிட்டு இருக்கேன். 10-12 வருஷத்துக்கு அப்புறமா நல்லா இருக்கட்டும்னு சொல்லி கடவுளால் பிளெஸ் பண்ணப்பட்டு எல்லா கிரகத்தையும் இந்த மாரி உட்கார வச்சு உங்களுக்கு அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பிரபஞ்சநாதன். அதனால அதில கவனமாக இருந்துக்கங்க. இந்த இடத்துல வந்து சிந்தனை அப்படின்ற இடத்துல மட்டும் பேராசை வேண்டாம். ஏன்னா நான் சொன்ன மாரி ராகு அப்படின்னாலே பேராசை தான். அப்ப 5ல ராகு உட்காரும்போது ஆசைப்படலாம். ஆனா பேராசைப்படலாமா அப்படின்னா, அந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம படுறது கரெக்ட்டா, தப்பா, பெருசா கால் வைக்கிறோமா, அகலக்கால் வைக்கிறோமா அப்படின்றதுல பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்போது நம்மள அது தூண்டும். நம்மகிட்ட இப்ப நம்ம என்ன சொல்றது, பேங்க்காரன் மாரி வச்சுக்கோங்களேன் ராகுவ. நம்மகிட்ட சேலரி ஒரு 30,000 இருந்தா உடனே எல்லா பேங்க்காரரும் ஃபோன் பண்ணுவாங்க. நாங்க 28,000 உங்களுக்கு இஎம்ஐ போட வைக்கிற அளவுக்கு உங்கள பிரெயின் வாஷ் பண்ணி 2,000 தான் கையில குடுப்பாய்ங்க. அந்த மாரி ராகு வந்து இந்த தடவ என்ன பண்ண போறாங்க, பிரம்மாண்டமா வந்து பேராசையை கிரியேட் பண்ண போறாங்க. எல்லா பணத்தையும் புடுங்கிட்டு இத்துணூண்டு கையில வச்சுக்கிற மாரியான சூழல்லாம் கிரியேட் பண்ணிவிடும். அதனால பண செலவுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இதோ கொஞ்சம் செலவு அதிகரிக்கக்கூடிய ஏன்னா 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபம், கேது வந்து உட்காந்து பேராசைய தூண்டும்போது, லாபத்த வந்து தடை பண்ணுவேன்னு கேது உட்காந்துருக்காரு. இதில தான் இந்த சூட்சுமத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சுடுவீங்க.